தமிழ் ஹோமியோபதி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மனித மூளையில் தோன்றக்கூடிய சிந்தனைகள் எதற்கு சமமானது, அதை எப்படி கையாளுறது, அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிந்தனையை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய மூளையும் இந்த மண்ணும் ஒன்று தான். அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் இருந்தால் சொல்லுவாங்க, ஓ மண்டையில் என்ன களிமண்ணாக இருக்குது அப்படின்ட்டு. உண்மையிலேயே நம்ம மூளை எதுக்கு சமமானது அப்படின்னா இந்த மண்ணுக்கு சமமானது தான். நீங்கள் இதை ஒப்பிட்டு தாராளமாக உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பாக்கு கண்ணு. இதை யார் வச்சது? இதை நாம் வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இது விளைவிச்சு இதுலேருந்து நம்ம வருமானம் ஈட்டுறதுக்காக இதை நம்ம வச்சுருக்கோம். அப்போ இது வந்து இந்த மண்ணில் விளையிற உபயோகமான ஒரு பொருள். சரிங்களா? அதே போல் இதை சுற்றி இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன புல்கள் இருக்கா, சின்ன சின்ன புல்கள் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வைக்கல, அதுவாக வந்தது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலைன்னா என்ன? வேஸ்ட், தேவையில்லாதது, தேவையில்லாமல் உருவானது அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லானது ஒன்று தான் இருக்குது. ஆனால் யூஸ்ஃபுல் இல்லாதது, நமக்கு தேவையில்லாதது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அப்போது நாம் தண்ணி விடுறது, நாம் உரம் போடுறது எல்லாமே இந்த ஒன்றுக்கு தான் நம்ம போடுறோம். சரிங்களா? ஆனால் எது வருது? இது மட்டும் வரல, இது கூட நமக்கு தேவையில்லாததும் வருது. சரிங்களா? இந்த மண்ணில் எப்படி நமக்கு தேவையானது 1-2 தான் வருது, தேவையில்லாதது நிறையா வருதோ, அதே போல தான் மனிதனுடைய மூளையில் உதிக்கக்கூடிய சிந்தனைகளும். உங்களுக்கு தோன்ற சிந்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாம் இயற்கையின் பிள்ளைகள். இந்த இயற்கைக்கு என்னென்ன விதிகள் பொருந்ததோ அதெல்லாம் நமக்கும் பொருந்தும். அப்போது உங்களுடைய மூளையில் ஒரு 10 சிந்தனை தோணுதுன்னு வச்சுங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப உபயோகப்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறது, உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்க போகிறது மிஞ்சி போனால் 1 அல்லது 2, அதிகபட்சம் ஒரு 3 சிந்தனை தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீதி 7 கலை, வேஸ்ட், உபயோகம் இல்லாதது. உங்களை தோல்விக்கும் கொண்டு போகலாம், உங்களுடைய நேரத்தையும் அது வீணடிக்கலாம். அதனால் உங்களுக்கு தோன்ற எல்லா சிந்தனையும் நீங்கள் செயல்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு சிந்தனை தோணுது அப்படின்னா 1 முறைக்கு 2 முறை, 3 முறை, 4 முறை அதை யோசிங்க. இது கலையா அல்லது உபயோகமானதா, இது பயன் இல்லாததா, இது பயனுள்ளதா. அப்போது அந்த சிந்தனையை ஜட்ஜ் பண்ணுங்க, அலசி ஆராயுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கலான்னு யோசிக்கும் போது உங்களுக்கு 10 சிந்தனை வரும். அந்த 10ல் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு, உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷனுக்கு நிச்சயமாக 1-2 தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீதி 7-8 எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பயனுள்ளாததாக தான் இருக்கும். அப்போது அதில் யார் எதை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக எடுக்கிறாங்களோ, சூஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய லைஃபு உயர்வாக இருக்கும், நல்லா இருக்கும். அவங்களுடைய லைஃப் முன்னேற்றத்தை நோக்கி போகும். அதுவே யார் அந்த தேவையான அந்த 1-2 எடுக்கிறதுக்கு பதிலாக யார் உபயோகமில்லாத விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய லைஃபு கீழ் நோக்கி போகும். அவங்க எடுத்த டெசிஷன் அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இந்த மண்ணில் நமக்கு தேவையானது ஒன்றும் நமக்கு தேவையில்லாதது பலவும் உருவாகுதோ, அதே போல தான் நம்மளுடைய மூளைக்குள்ளேயும் நமக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு உபயோகமான சிந்தனைகள் 1-2 தான் பயனுள்ளதாக இருக்கும். மீதி எல்லாமே வேஸ்டானதாகவும் நம்மளுடைய நேரத்தை அல்லது பணத்தை வீணடிக்கிற சிந்தனைகளாகவும் தான் இருக்கும். ஸோ அதில் எது யூஸ்ஃபுல், எது யூஸ்லெஸ்ன்னு, எது பயனுள்ளது, எது பயன் இல்லாதன்னு அலசி ஆராயறது ஒவ்வொருத்தருடைய கையிலையும் தான் இருக்குது. அதிலிருந்து ஒரு நல்ல சிந்தனையை சூஸ் பண்ணி அதை செயல்படுத்துங்க. லைஃபும் நல்லாயிருக்கும். இது போன்ற வாழ்க்கை சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, நோய் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.